பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன் சித்திரமே, அத்தியாயம் 6. தீப்தி பேசுவதை வைத்து மலர் என்று அறிந்து கொண்ட இருவரும் சண்டையை அவசரமாக நிறுத்தினார்கள். ஸ்பீக்கரில் போடுங்க என்றாள் மலர். தீப்தியும் அவள் சொன்னதை செய்தாள். நீங்கள் 2 பேரும் என்ன ஆஃபீஸ்க்கு கிளம்பாமல் கிரிக்கெட் மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேரும் எப்படியோ அடிச்சுக்கிட்டு சாகட்டும். ஒரே பையனை மிஸ் பண்ணுறோமேன்னு நினைக்க வேண்டாம். என் 2வது பொண்ணை வேணும்னா கூட உங்களுக்கு தத்து கொடுத்துட்றேன். முதல்ல போய் 2 பேரும் பொழப்ப பாருங்க. அவள் சொன்னதை கேட்டு சாகி இசையை முறைத்தான். தீப்தி இருவரையும் முறைத்தபடி அழைப்பை துண்டித்தாள். அதான் சொன்னா இல்லை, போய் கிளம்புற வழியை பாரு சேகர். நாம் சொன்னால் மட்டும் இவங்க 2 பேரும் கேட்டுடவா போகிறாங்க. இன்னும் என்னென்ன பிரச்சனையை பார்க்கணுமோ என்று விட்டு எழுந்து சமையலறைக்குள் சென்று விட்டாள். சேகரும் இருவரையும் முறைத்துவிட்டு தீப்தியின் பின்னே அவளுக்கு உதவி செய்ய சென்று விட்டான். அவர்கள் சென்றதும் எல்லாம் உன்னாலதான் என்று திரும்பவும் ஆரம்பித்தான் சாகித்யன். உன்னோடதுன்னு நீ சொல்றியே. உன்னோட மலர் என்னோட அம்மா. நான் பிறக்கிறப்பவே எனக்கு போட்டியா இருந்தவன் நீ, திமிராக சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள் இசை. சில நிமிடங்கள் இறுகிய முகத்தோடு அப்படியே நின்றிருந்தான் சாகித்யன். பின் வேகமாக சென்று அவள் அறையின் கதவை ஓங்கி தட்டினான். கதவை திரடி எருமை, நான் உனக்கு போட்டியா? நீ தாண்டி எனக்கு போட்டியா வந்து பிறந்த. என் மலரை என்கிட்ட இருந்து பிரித்தது நீதான். நீ பிறக்காமலேயே இருந்திருந்தா நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நீ மலர் வயிற்றுல வந்ததால தான் மலரும் பெரியப்பாவும் வீட்டை விட்டு போனங்க. நீ ராசி இல்லாதவ. இதுவரை கட்டில் மேல் கால் போட்டு அமர்ந்து அவன் போடும் சத்தம் எல்லாம் ஒன்றுமில்லை என்பது போல் காதை குடைந்து கொண்டிருந்தவளின் செவிகளில் அமிலமாக இறங்கின அந்த வார்த்தைகள். அவள் கண்கள் கலங்கின, உதடுகள் துடித்தன. இப்பவும் உன்னால எல்லாருக்கும் கஷ்டம் மட்டும்தான். யாரையும் சந்தோஷமா இருக்க விட மாட்ட. ஏன்னா உன் ராசி அப்படி. குடும்பத்தை பிரிக்கவே வந்து பிறந்தவனி. கோபமாக எழுந்த கதவை திறக்க சென்ற வேளையில் சாஹி என்று தீப்தியின் கடுமையான குரல் கேட்க அப்படியே நின்றுவிட்டாள் இசை. அடுத்த நொடி பலார் என்று தீப்தியின் கை சாகியின் கன்னத்தில் இறங்கியது. மாம், ஷட்டப் சாஹி, ஹவு டேர் யூ சே தீஸ் வேர்ட்ஸ்? படித்தவன் தானே நீ? டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ், இடியட். சமையலறையில் இருந்த சேகர் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். தான் செய்த தவறு எங்கே எப்படி வந்து நிற்கிறது என்று நினைக்கும்போது தன்னை நினைத்தே அவனுக்கு அவமானமாக இருந்தது. அவகிட்ட இன்னொரு தடவை இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தேன், அவ்வளோதான் சாஹி. திஸ் இஸ் நாட் ஃபேர் மாம், யூ ஆர் மை மம்மி. அது எப்படிடா? அப்போ அம்மாவை அவளுக்கு விட்டுடு. 2 பேரும் வேணும்னா என்ன அர்த்தம்? நான் தான் முதல்ல பிறந்தேன். என்கிட்ட இருந்து அவள் பறிக்கிறா எல்லாத்தையும். ரிடிகுலஸ் சாஹி. புரியாதவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். வேணும்னே பிடிவாதம் பிடிக்கிறவனை ஒன்றும் பண்ண முடியாது. ச என்று விட்டு கோபமாக சென்று விட்டாள் தீப்தி. அவனும் கோபமாக மாடியேறி சென்று விட்டான். அவன் பேசிய வார்த்தைகளின் தாக்கம் இசையின் மனதில் பெரும் எரிமலையை உருவாக்கி கொண்டிருந்தது. கைகளை கட்டியபடி இறுகிய முகத்தோடு ஜன்னலின் வழியே வெளியில் பார்வையிட்டு கொண்டிருந்தவளுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லை. செல்போனை எடுத்து செல்வத்தை அழைத்தாள். அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்பட்டதும் வேகமாக செல்வத்திடம் கோபத்தை காட்ட முயன்றவள் அங்கே கேட்ட குரலில் அப்படியே அமைதியானாள். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொற்கொட்டிரமே, பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே,
அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடி திரிதல் கண்டால் உனை போய், ஆடி திரிதல் கண்டால் உனை போய் ஆவி தழுவுத நீ, உச்சி தனை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரா புகழ்ந்தால் மேனி செலுக்குத நீ, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கள்வெறி கொள்ளுதாடி, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகத நீ, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகத நீ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணின் பாவையன்றோ கண்ணம்மா, என் கண்ணின் பாவையன்றோ கண்ணம்மா, என்னுயிர் நின்னதன்றோ, என்னுயிர் நின்னதன்றோ, என்னுயிர் நின்னதன்றோ. அந்த குரலில் உருகியவளின் மூடிய விழிகளின் வழியே கண்ணீர் வழிந்தது. பாடலை பாடியவர் யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.